ஹலோ கைஸ், நான் தான் அவங்க பிவிஎஸ் குட்டி பேசிக்கிட்டுங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது நம்ம சேனலில். நம்ம சேனல் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் பேரையும் லோகோவும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 10-15 சேனல்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் மாற்ற வேண்டிய நிலமை வந்துருச்சு. சரி வாங்க நம்ம அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். நம்ம நேற்று சொன்ன மாதிரியே ஃபேடர் வீலும் வந்துருச்சு. ஃபேடர் வீலில் கொஞ்சம் டைமண்ட் ஸ்பின் பண்ணி பார்ப்போம் கிடைக்குதான் நான். சரி வாங்க ஸ்பின் பண்ண போயிடலாம். போய் கேரக்டரே கன்ஸ்கின்னெல்லாம் அன்மேக் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம். நீங்கள் இந்த ஃபேடர் வீலில் ஸ்பின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை டைமண்டில் கிடச்சிச்சின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. சரி வாங்க கேரக்டர் மாற்ற போயிடலாம். நம்மளுக்கு எப்போயுமே அந்த அக்கா கேரக்டர் தான் யூஸ் ஆகுவாங்க. அக்கா வச்சு சுற்றினோம்னா எல்லாமே டக்குன்னு கொடுத்துட்டாங்க எனக்கு. சரி வாங்க போய் சுற்றி பார்ப்போம். அப்புறம் கன்ஸ்கினையும் அன்னைக்கு பின்னிட்டு வந்துடலாம். சரி வாங்க போய் ஸ்பின் பண்ண போயிடலாம். ஒரு கோல்ட் ராயில் போய் ஒரு 2 ஸ்பின் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு ஸ்பின்னு, அப்புறம் ஒரு 10 ஸ்பின்னாக போட்டாச்சு. இதுலேயே லக்கு இல்லை, அதில் என்ன பண்ண போகிறான்னு தெரில. பண்டலை தொட்டு பார்த்துக்குறோம். லக்கில் கொடுத்தாலும் கொடுப்பானுங்க. சரி வாங்க 2 அன்எக்யூப் பண்ணிட்டு ஒரு 9 டைமண்டை சுற்றுவான். 9 நல்லா கிளிக் பண்ணியாச்சு. 9 டைமண்டை தொடுறோம். என்ன கொடுக்க போகிறானுங்கன்னு தெரில. பண்டலை கொடுத்தா லக்கு. ஸ்பின் பண்ணது எத்தனை நாள் நிற்கிது பண்டலு. பரவாயில்ல, 10 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க ஒரு ஸ்பின்னுக்கு 9 டைமண்டுக்கு. சரி வாங்க கடைசியாக ஒரு 19 ஸ்பின்னாக போட்டுடலாம். என்ன கொடுக்குறானுங்க பண்டல் கிடைக்கும். ஒரு இதில் மிஸ் ஆயிடுச்சு. சரி வாங்க அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். நம்மளுக்கு விண்டர்லேண்ட் அப்டேட்டுக்கு பர்பிள் ஷேட் பண்டல் திரும்ப ரிட்டன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. சரி விண்டர்லேண்டுக்கு வந்தால் யார் யார் இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். இந்த பண்டல் ஓல்டு பிளேயருக்கெலாம் தெரியும். இந்த பண்டல் அப்போயே அவ்வளோ ஃபேமஸ். ராய் ஸ்டார் போட்டிருப்பாரு. சரி வாங்க அடுத்த இது பார்த்தீங்கன்னா OB47 வர விண்டர்லேண்ட் அப்டேட்டில் இது ஆகு கன்று ஏஜி தான். இது இந்த கன்று அந்த எவோ பண்டலோட கலந்து வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்க உல்ஃபோட சேர்ந்து கன்று தரமாக இருக்குது. சரி வாங்க அடுத்த கன்று என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா MAC-10ன்னு ஒரு கன்னை ஏதோ லைட்னிங்லாம் போட்டு என்னத்தையும் ஊற்றி எரிய விட்ருக்காங்க. இது கன்று பவர் கிடைக்கல, கன்று ஸ்கின்னு மட்டும் கிடச்சிருக்கு. சரி வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா விக்டாருக்கு ஏதோ க்ரீன் கலரில் கோபுரா மாதிரி இருக்கும். கன்ஸ்கின் பவர் கிடைக்கல. இது நம்மளுக்கு OB47 அப்டேட்டுக்கு அப்புறம் தான் என்ன பவர்னு தெரியும். சரி வாங்க கன்ஸ்கின்னும் பார்க்க நல்லா தான் இருக்குது. அடுத்து என்ன கன்னு பார்த்துங்க. அடுத்து அரோரா AWMன்னு ஒரு கன்று. இதுவும் அந்த ஈவோ பண்டலோட கலந்து தான் வருது இந்த அரோரா AWM ஸ்கின்னும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு VSS கன் ஸ்கின். இது பார்க்க கோல்டன் கலரில் இருக்குது. பவரும் கிடைக்கல. இது ஒரு பார்க்கவே மொக்கையாகவே இருக்குது. சரி வாங்க அடுத்து என்ன கன்னு பார்த்துடலாம். அடுத்து P90. இது நம்மளுக்கு சீசன் வரையில் ஒரு கன் ஸ்கின் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அந்த கன் ஸ்கின் நினைக்கிறேன் P90. அடுத்து பார்த்தீங்கன்னா இது அந்த நம்ம செத்து போயிட்டு இறங்கினா ஒரு ட்ரீட்மெண்ட் கன்று கிடைக்கும். அந்த ட்ரீட்மெண்ட் கன்னுக்கு ஒரு கன் ஸ்கின். இது லெஜெண்டரி கன் ஸ்கின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சோட்டா கன்னுக்கு ஒரு டீம் கன் ஸ்கின்னு. இது லெஜெண்டரியில். அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டுக்கான ஒரு லெஜெண்டரி ஸ்கின்னு. நல்லா ஏதோ ஹெட்ஃபோன் போட்ட மாதிரிலாம் நல்லா வைப்ரேஷன் மாதிரி எஃபெக்ட்லாம் வருது. சரி வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்னன்னே தெரியலை. இது டஸ்ட்ரு மாதிரி இருக்குது, ஃபோன் மாதிரி இருக்குது. அந்த நெய்ஃபுக்கு ஸ்கின்னாக கொடுப்பாங்க அந்த இதுன்னு நினைக்கிறேன். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம புஷ்பா கொலாபரேஷனோட ஈவெண்ட்டு அந்த பேஜு பிக்சர்லாம் கிடச்சிருக்கு. இந்த ஈவெண்ட்டில் நம்மளுக்கு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. சும்மா பிக்சர் மட்டும் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு OB47 அந்த அப்டேட் வந்த பிறகு தான் இந்த புஷ்பா ஈவெண்ட்டோட பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் கிடைக்கும். நம்ம சேனலை இதுவரையும் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க லைக் பண்ணலன்னு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம டெய்லியும் போடுற நியூ வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரி வாங்க அப்படியே அந்த கொலாபரேஷனையும் பார்த்துட்டு அடுத்த அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். மறுபடியும் அந்த புஷ்பா அந்த கொலாபரேஷன் இந்த மரத்துக்கட்டை அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இது நம்மளுக்கு மான்ஸ்டர் ட்ரக்கா ஸ்கின் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோடாலி ஸ்கின் நம்மளுக்கு கோடாலி ஸ்கின்னும் அந்த மான்ஸ்டர் ஸ்கின்னும் இந்த மாதிரி ஒரு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு பூட்டை போட்ட குளோவாலி ஸ்கின்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி ஈவெண்ட்டில் தான் அந்த கோடாலி அப்புறம் மான்ஸ்டர் ட்ரக்கு இந்த புஷ்பா கொலாபரேஷனோட ஈவெண்ட்டில் இந்த மாதிரி தான் வரப்போகுதுன்னு கிடச்சிருக்கு. சரி வாங்க அடுத்த அப்டேட்டுக்கு போயிடலாம். அடுத்த அப்டேட் இது நம்ம டிசம்பர் மந்தில் நம்மளுக்கு லக்கி வீல் வரும். இது கன்ஃபார்மான ஈவெண்ட்டு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்து 10ஆம் தேதி இல்லைன்னா 12ஆம் தேதி இந்த ஈவெண்ட் கண்டிப்பாக நம்ம கேமுக்குள்ளே எதிர்பார்க்கலாம். இதில் இதுதான் ஒரு மெயின் பண்டலு. இந்த பண்டல் ஒயிட் அண்ட் பிளாக்கில் பார்க்க சைனாக்காரன் பண்டல் மாதிரி இருக்குது. மண்டையெல்லாம் குடும்பி போட்டுட்டு மிச்சம் இருக்க பண்டலாக இது நம்மளுக்கு ஏற்கனவே வந்த கோல்ட் ராயின் பண்டலு.
ஸோ அதனால் நம்மளுக்கு அந்த பண்டலை தவிர்த்து நிறையா பண்டல் வரும்னு சொல்லியிருக்காங்க. எமோட்டு, லூட் பாக்ஸு, பேன் ஸ்கின்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா லூட் கிரியேட்டு, அப்புறம் 2-3 தீம் கன் ஸ்கின் வரும்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வர ஃப்ரைடே இந்த ப்ளூ லாக் அனிமி ஈவெண்ட்டோட லாஸ்ட் அப்டேட் இது தான். இந்த பண்டல் இனி போயிட்டு இனி ரிட்டன் பேக் எதுவுமே வராது. கடைசியாக இது ஃப்ரைடே மட்டும்தான் வருது. இது வந்து டீம் வி பண்டலு. இது வந்து கஸ்டமைஸ்டு பண்டலு. இந்த பண்டலை எடுத்தோம், அதுக்கப்புறம் ஒரு 300 டைமண்ட் கொடுத்து இன்னொரு பண்டல் இந்த ஒயிட் கலர் பண்டல் வந்து கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி. இது வந்து ஒரு பைக் ஸ்கின்னு, அப்புறம் ஒரு ஃபேமஸ் ஸ்கின்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எமௌண்ட்டு அந்த ஃபுட்பாலை ஏற்றி அந்த கோலுக்குள்ளே தள்ளுற மாதிரி. இது எமௌண்ட்டு பார்க்க நல்லா தான் இருக்குது. ஃபேமஸ் கன் ஸ்கின் மட்டும்தான் நல்லா இருக்குது, பட்டு பவர் ஒழுங்காக கொடுக்கல. சரி இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டர்லேண்டுக்காண்டி ஒரு 4 பண்டலு. இது ஏற்கனவே நம்மளுக்கு மிஸ்ட்ரி ஷாப்பில் வந்திருக்கு முன்னாடி விண்டர்லேண்டுக்கு. இப்போ வந்து இந்த விண்டர்லேண்டுக்கு வந்து கொண்டாடுறாங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த 4 பண்டலுமே யூனிவர்சல் டோக்கனில் தான் வரப்போகுது. யூனிவர்சல் டோக்கனில் பண்டல் 3 பண்டல் பார்க்கவுமே நல்லா தான் இருக்கிற மேலே இருக்க பண்டல். ஏற்கனவே இந்த ஃபீமேல் பண்டல் வந்து நம்மளுக்கு ஓசியில் கொடுத்தாங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, விண்டர்லேண்டுக்காண்டி நம்மளுக்கு பிளாக் டிஷர்ட் வந்து ரிட்டன் பேக் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு பிளாக் டிஷர்ட் கிட்டத்தட்ட வந்து 2 வருஷம் ஆச்சு. பிளாக் டிஷர்ட்டு, ஒரு ஒயிட் டிஷர்ட்டு, அது போக இன்னொரு 2 பிளாக் டிஷர்ட் வந்துருக்கு. இந்த இதெல்லாம் எப்போ வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம விண்டர்லேண்ட் அப்டேட்டில் தான் வரப்போகுது. OB 47 அப்டேட்டுக்கு அப்புறம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விண்டர்லேண்டுக்காண்டி ஸ்பெஷல் கோல்டு ராயலு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ லாகிங் ரிவார்ட்ஸு, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. சரி வாங்க அடுத்து வந்து ஃப்ரீ கோல்டு ராயில் வந்து பார்த்துடலாம் என்னான்ட்டு. ஃப்ரீ கோல்டு ராயில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜீப்பு ஸ்கின்னு, பைக்கு ஸ்கின்னு, மான்ஸ்டர் ட்ரக் ஸ்கின்னு, இந்த மாதிரி நிறையா ஸ்கின்னு, அதுவும் எல்லாமே எஃபெக்ட் உள்ள பைக் ஸ்கின்னாக கொடுத்துருக்காங்க. சரி வாங்க பண்டல் வந்து ஏற்கனவே இந்த பண்டல் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்ததே மறுபடியும் கோல்டு ராயில் கொடுக்குறாங்க. பைக் பார்த்தீங்கன்னா ஒன்று டேமேஜு, டாப் ஸ்பீடு, இது மட்டும் ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப்பு ஸ்கின்னு பார்க்க தரமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ட்ரக் நல்லா எஃபெக்ட்லாம் போயிட்டு அந்த பனிலாம் போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ளூ கலர் வேனு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் பைக் ஸ்கின்னு, அப்புறம் மறுபடியும் ஒரு ஜீப் ஸ்கின்னு நல்லா இருக்குது. எஃபெக்ட்லாம் ப்ளூ கலர் லைட் எரிஞ்சிட்டு, இது ஒரு மாதிரி பர்பிள் கலரில். இந்த ஈவெண்ட்டு கோல்டு ராயலுக்கு இது ஒருத்தான ஈவெண்ட்டு. இல்லை மறக்காமல் கோல்டு ராயில் ஸ்பின் பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து விண்டர்லேண்டுக்காண்டி லாகிங் ரிவார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் லாகிங் பண்ணிங்கன்னா ஒரு கிரெனேட் காண்ட ஸ்கின்னும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் என்ன கொடுக்காங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த கத்தி ஸ்கின்னு நல்லா சிவப்பு கலரில் பங்கமாக பெயிண்ட்டும் பெட்ரோலையும் ஊற்றி எரிய விட்ருக்காங்க. நல்லாயிருக்கு பார்க்க. ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு இந்த கத்தி ஸ்கின் ஒருத்து தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆவது நாளுக்கு டைமண்ட் வச்சரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு பேக் ஸ்கின்னு தந்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் ஸ்கின்னு, அதே மாதிரி தான் பெயிண்ட்டும் பெட்ரோலையும் ஊற்றி எரிய விட்ருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விண்டர்லேண்டுக்காண்டி ஒரு ஃபிஸ்ட்டு ஃபேடர் வீல் தான் நம்மளுக்கு வருது. இது பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட்டுக்கு 2 ஸ்கின்னு தந்துருக்கானுங்க, அப்புறம் ஒரு கட்டானா ஸ்கின்னு. இது நல்லா, இந்த ஃபிஸ்ட்டு நல்லா எஃபெக்ட்லாம் வருது பங்கமாக, எலும்பு கூட கையில் வச்சுருக்க மாதிரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தண்டர் பூம்னு ஒரு ஃபிஸ்ட்டு ஸ்கின்னு. இது பார்க்கவே தரமாக இருக்குது, செயின்லாம் கையில் ஊறுற மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டானா ஸ்கின்னு. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி டெய்லியும் நம்ம சேனலில் அப்டேட் வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். பை கைஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில்